கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை கூட இந்த இடத்துல சிறுசாட்சியாக நிறுத்துகிற தேவனை துதிக்கிறேன். ஏசப்பா 13 வருடங்களாக திருமணம் முடிந்து 13 வருடங்களாக இம்மட்டும் நடத்தி வந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஏசப்பா எங்களுக்கு நல்ல 2 கண்மணி பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க, அதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். இப்போ கூட என்னுடைய மூத்த மகன் 7th 7ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் சைக்கிளில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்திருக்கான். விழுந்து அவனுக்கு எப்படி அடிபட்டதுன்னே தெரியலை. வலது கையில் அந்த நரம்பு பகுதியில் காயம்பட்டு நல்ல ப்ளீடிங் ஆயிடுச்சு. அதில் 2 ஸ்டிச்சஸ் போட வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த 2 ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு 10 days கழிச்சதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். அப்போ நல்லா ஹீல் ஆகிட்டு ஆறிட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு திரும்ப வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, அந்த ஸ்டிச்சஸ் போட்ட டாக்டரே தான் எடுத்தாங்க. எடுத்த உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்தாச்சு, அடுத்த இதில் த்ரெட்டு உள்ளே இருக்குது, அது உள்ளே இருக்கக்கூடாது, இது எப்படின்னு தெரியல, நீங்கள் இனி எங்களால் முடியாது, நீங்கள் சர்ஜனை போய் பார்க்கணும், அவங்க அதை எக்ஸ்ரே எடுத்து அதுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போது அதனால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். மகன் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான், கைக்கு ஏதாவது ஆயிருமோம்மா, எனக்கு வலிக்குது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா அவனுக்கு இனி ஒருக்கா இதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம், நீங்கள் தான் சுகத்தை தரணும், தன்னாலே அந்த நரம்பு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு அணையா விளக்கு எண்ணெயை தான் டெய்லி நைட்டு போட்டு ப்ரேயர் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். ஏசப்பா கிருபியாக ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நாள் திடீரென்று ஒரு பிளாக்காக அம்மா நரம்பு மாதிரி தெரியுது பாருங்கன்னு சொன்னால் நாங்களே வீட்டில் எடுக்கிறதுக்கு ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் எந்த பலவீனமும் இல்லாதபடிக்கு பாதுகாத்தாங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் இந்த சிறு மகனையும் கூட 10 வருடங்கள் கழித்து ஏசப்பா எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் கேட்கல, ஏசப்பாவா தந்த பிள்ளைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அவன் 2 வருடங்க காலங்களாயும் அவன் பேசலை, அம்மான்னு சொல்லுவான், அப்பான்னு சொல்லுவான், மற்றபடி அவனால் தெளிவாக மற்ற இதெல்லாம் பேச முடியாது. எல்லாம் அவனுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே புரியும், ஆனால் அவனால் தெளிவாக பேச முடியாத நிலைமையில் இருந்தது. அவன் ஏதாவது சொல்லணும்னு நினச்சி ஏதாவது சொல்லுவான், நம்மளுக்கு புரியலை அப்படின்னா அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் நானும் என் கணவரும் அணையா விளக்கு எண்ணெயை நாக்கில் போட்டு ப்ரேயர் பண்ணோம். ஏசப்பா எப்படியாவது பிள்ளையுடைய நாவின் கட்டுகளை அவிழ்த்து போடுங்க ஆண்டவரே, என் பிள்ளை நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமாக ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் என்றைக்கு ப்ரேயர் பண்ணோமோ அதிலிருந்து ஏசப்பா படிப்படியாக ஒரு மாற்றத்தை தந்தாங்க. நல்லா பேசி இந்த இடத்துல சாட்சியாக நிற்கிறதுக்கு ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ நல்லா பேசுகிறதுக்கு ஏசப்பா கிருபை கொடுத்துருக்காங்க, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் எனக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தது. அது காலையில் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், ஈவினிங் பார்த்தா நிறைய இது எப்படி வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது என்னெல்லாமோ நிறைய மெடிசின் வாங்கி போட்டோம், அப்படி இருக்கும்போது இருந்துகிட்டே தான் இருந்தது. அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா இனிமேல் இது வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்கன்ட்டு. ப்ரேயர் பண்ணதுலேருந்து புதுசாக எதுவும் வராதபடிக்கு ஸ்ப்ரெட் ஆகாதபடிக்கு ஏசப்பா பாதுகாத்துக்கொண்டாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபிக்கிற எல்லா காரியத்திலையும் ஏசப்பா வெற்றி தந்தாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். விசேஷமாக திருச்சபையின் போதகரையா அவர்களுக்கும் சபை ஊழியரையாவுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கு கர்த்தருடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்க்கையில் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ரொம்ப மறக்க முடியாத திருச்சபையில் இருக்கிற அன்பு ஐயா மறக்க முடியாத ஒரு இது. அது என்னென்னா, ஊழியத்தில் வந்த புதுசில் யாருமே எங்களுக்கு ஊழியன்னா எல்லாம் ஊழியக்கார ஃபேமிலி தான், ஆனால் எனக்கும் ஊழியத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனால் அழைக்கப்பட்டு மறுபடியும் ஊழியத்தில் நான் சேர்ந்து ஊழியம் செய்ய தொடங்கும் பொழுது எனக்கு யாருங்கிறது தெரியாது, என்னங்கிறது தெரியாது. ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு பாட்டு பாடவும் தெரியாது, ஒர்ஷிப்னாலும் தெரியாது, ஜெபம் எப்படி பண்ணணும் எப்படி முடிக்கணுங்கிறதும் தெரியாது, செய்தின்னா எல்லாமே அப்படி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அருமையாக அந்த அன்பு ஐயா கூப்பிட்டு எங்களுக்கு அந்த நேரத்தில் முழுற ஜெபத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. நான் பாட்டு பாடினா கர்த்தருக்கு மட்டும்தான் பிடிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததை நான் இன்னும் வரைக்கும் நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டாலும் கர்த்தர் கிருபையினால்
அன்றைக்கி ஊழியத்துக்கு ஒரு வாசல்களை திறக்கிறதுக்கு ஆண்டவர் அன்பு ஐயா மூலமாக அநேக காரியங்கள் செய்தார். நான் மறுபடியும் ரொம்ப சந்தோஷத்தோட அன்பு ஐயாவுக்கு என் அன்பின் வாழ்க்கை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னோட கூட ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிற சகோதரர் ஜேக்கப் கர்த்தருடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நீங்கள் யாரும் வந்தவர்கள் வந்த வண்ணமாக போக மாட்டீங்க. இருக்கீங்களா? கேட்கீங்களா? கவனிக்கீங்களா? கண்டிப்பாக போக மாட்டீங்க. ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்கள் வெறுமையாக வந்திருக்கலாம், படகுல ஒன்றுமே இல்லை, வலையிலே ஒன்றும் இல்லை, வந்தாச்சு, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாச்சு. வீட்டில் வேறு சொல்லிட்டு வந்திருப்பார், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், பேதருக்கு மனைவி இருந்திருக்கலாம், சொல்லிட்டு வந்திருக்கலாம். என்ன சொல்லிட்டு வந்திருப்பார்? கடலுக்கு போகிறேன், வரும்பொழுது உனக்கு நகையை அடை வச்சேன்னா அதெல்லாம் திருப்பி தந்துடுறேன், வலை வாங்குறதுக்காக நான் உன்ட்ட என்னெல்லாம் வாங்கியிருந்தோனோ அதெல்லாம் திருப்பி தரேன்னு சொல்லி என்னவோ ஒரு வாக்குத்தை இதை கொடுத்துட்டு போயிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று வீட்டுக்கு நன்மை செய்யலாம், அதில் கிடைக்கிற மீனை விற்று ஏதாவது செய்யலாம்னு சொல்லி அவர் பல பிரயாசத்தோடு பல கனவோடு அவர் உள்ளே போனார். மாம்ச பலத்தில் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல. எது நான் சொல்ல வரேன்னா, நம்மளோட வாழ்க்கையில் பிரயாசப்படுங்க தப்பு இல்லை, ஆனால் எவ்வளோ தான் பிரயாசப்பட்டாலும் சரி தான், எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி தான், ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும் பொழுது தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யும் பொழுது தான் தண்ணீர் திராட்சரசமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பு அடைய வேண்டும் என்றால் தேவனோட வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற இருந்த உலகத்தை ஒழுங்கின் கிரயமாக மாற்றினது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் தான் எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ளே தான் அடங்கியிருக்கிறது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையை கொண்டு இந்த இரவுலையும் கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். கண்டிப்பாக நீங்கள் போகும்பொழுது ஒரு ஆண்டவர் மேலே ஒரு புதிய நம்பிக்கையோடு போவீங்க அப்படிங்கிறத நான் 100% விசுவாசிக்கிறேன். இந்நாளில் கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு தந்தார். ஆண்டவர் வசனம் தந்தார்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 68:11 வசனத்தை ஒரு வாசிங்க. சங்கீதம் 68:11. ஆண்டவர் வசனம் தந்தார். போதும், இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் யார் தந்தாவா? ஆண்டவர் வசனம் தந்தாராம். இந்த எழுதுகிற சங்கீதத்தில் ஆண்டவர் அப்படி என்ன வசனம் தந்தார்னா, இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு வசனம் என்னென்னா, வசனங்கள் தருகிறது என்னென்னா யாருன்னா ஆண்டவர் தான் நம்மளுக்கு தருகிறார். சங்கீதம் 68:3 ஒரு வார்த்தையை இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். வாசிங்க. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். வேதம் நம்மளுக்கு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் வசனம் தந்தார். என்ன வசனம் கொடுக்குறாருன்னா, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் கேள்வி கேட்குறேன். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தொடர்பில் விட்டு யாரும் வெளியில் போயிடக்கூடாது. பார்த்தீங்களா, நல்லா சரீரங்க இருக்கும், ஆத்துமா அப்படியே போயிடக்கூடாது. பார்த்தீங்களா, தூக்கத்துலேயோ இல்லை வெளியிலே இங்கே போயிடக்கூடாதுங்கிறக்க கேள்விகளை கேட்டு தான் எப்போவுமே செய்து கொடுக்குறது ஒரு வழக்கம். அதனால் நான் ஒரு டீச்சர், நீங்கள் ஸ்டூடெண்ட் நினச்சிடாதீங்க, அப்படி கிடையாது. தேவனோட வார்த்தைக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகிறதுக்காக கேள்வியே நான் கேட்பேன். ஆனந்த சந்தோஷம்னா என்ன? ஏன்னா சத்தியத்தை அறியுங்கள். சத்தியத்தை நம்ம என்னென்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்த சந்தோஷம்னா என்ன? நீங்கள் எப்பவும் உங்களோட வழக்கம் அப்படி தான். நீங்கள் அங்கேயே இருந்து சொல்லுவீங்க, பக்கத்தில் இருக்கவங்க கூட கேட்காது, ஆனால் கரெக்டாக தான் சொல்லுவீங்க. சரி, சந்தோஷம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு வச்சுருக்கீங்களேன், நீங்கள் அங்கேருந்து உள்ள ஆலயத்துக்கு வரும்போது அநேக பிரச்சனைகளோடு கூட வருவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அப்போது நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க, கடன் பிரச்சனை அடைச்சக்கூடிங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணுவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா முதுகில் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, என் முதுகு வலியை குணமாக்குங்கன்னு சொல்லி வருவீங்க. சில ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும், பலவீனத்தை சுகமாக்குங்கன்னு சொல்லி வருவீங்க. இல்லை திருமண காரியங்கள் நடக்கணும்ங்கிறதுக்காக வருவீங்க. இல்லை வேலை கிடைக்கணும்னு சொல்லி வருவீங்க. இல்லை ஏற்ற துணை கிடைக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் வருவீங்க. ஆனால் வரும்பொழுது, நீங்கள் எதிர்பார்த்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த எதிர்பார்த்த அந்த காரியங்கள் நடந்துச்சுன்னா என்ன வரும்? சந்தோஷம் வரும்.
அப்போ ஆனந்த சந்தோஷம் என்னது? அப்போ என்னது? நீங்கள் எதிர்பார்த்து கேட்டு நீங்கள் தேடி வந்த காரியங்களை கிடைக்கிறதுக்கு பேர் சந்தோஷம். ஆனால் எதிர்பாராமல் நீங்கள் கேட்டதை காட்டிலும் அதிகமாக கிடைக்கும் பொழுது கிடைக்கிறது என்னது? ஆனந்த சந்தோஷம். அப்போ இந்த ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில உங்களோட கூட பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, எதிர்பார்த்திருக்கிற காரியத்தையும் கர்த்தர் செய்ய போகிறார். அது மாத்திரமில்லை, எதிர்பாராத காரியங்கள் நடக்க போகிறது. அந்த எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டோட நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். ஏசாயா 65 படி உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது மாத்திரமில்லை, சந்தோஷங்கிறது சும்மா அப்படி லைட்டாக வருகிறது. ஆனந்த சந்தோஷம் உங்களை அறியாமலே பார்த்தீங்கன்னா திடீர்னு கேட்பீங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வந்தால் நல்லா இருக்குமே சொல்லி இருக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபா வந்திருந்தா எப்படி இருக்கும்? இப்போ தான் வருது பாருங்க. எப்படியாவது பிரதிஷ்டை வருது, ஆலை இந்த அசனம் வருது, எப்படியாவது என் தாலிக்கொடி மட்டுமாவது திரும்பி வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி மற்றது தான் திருப்புறக்கு வழி இல்லை, எப்படியாவது தாலிக்கொடியை மாத்திரமாவது திருப்பி தாங்கப்பான்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் தாலிக்கொடியை மாத்திரம் இல்லை, இருக்கிற அத்தனை நகையும் திருப்பி கொடுத்து உங்கள் பத்திரத்தையும் திருப்பி கொடுத்து புதிய நகை நட்டி வாங்கி கொடுத்தா என்ன வரும்? சத்தம் வரமனுக்க வருமோ வராதா? வரும். திடீர்னு கேட்பீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மொதல் 2 சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சு, பைக்கில் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. இன்றைக்கி பைக்கில் வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது எனக்கு ஒரு காரை வாங்கி கொடுங்க, எப்படியாவது எனக்கு ஒரு செகண்ட் காரையாவது வாங்கி கொடுங்கப்பா. செகண்ட் காரெலாம் பார்த்தீங்கன்னா மாருதி 800 30,000 ரூபாய்க்கு கிடைக்குதான். மாருதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு கிடைக்குது, 60,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஏதாவது எனக்கு ஒரு காரை வாங்கித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் வாங்கித்தாங்கன்னு சொல்லி செகண்ட் ஹேண்டை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டோட நாம மகிமைக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செகண்ட் ஹேண்டை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதுசாக கொடுக்குறது என்னது? 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு உள்ளதில் திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராமல் நீங்கள் கேட்குறது ஏதோ ஒரு காரை கேட்பீங்க. ஒரு ஆடி காரையோ ஒரு பென்ஸையோ இல்லை ஒரு ஜாக்வரையோ ஆண்டவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது இந்த பக்கத்தில் கேட்டால் தான் அதுக்கு தெரியும் அந்த இதோட விளக்கம். ஆடியோட மதிப்பு என்னென்னா, குறைஞ்சபட்சம் பேசிக் மாடலே 50 லட்ச ரூபா தருவார். ஏன் நான் உங்களுக்கு எனக்கு கொடுக்காம? வானம் அவரோட சிங்காசனம், பூமி அவரோட பாதப்படி. அப்போ நம்ம எதிர்பார்த்துருக்கிறதுக்கு மேலான காரியங்கள் நடக்கும்பொழுது தான் என்ன உண்டாகிறதுனா ஆனந்த சந்தோஷம் உண்டாகிறது. அந்த ஆனந்த சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்றால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள் என்னென்னா, நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஆனந்த சந்தோஷம் வர வேண்டும் என்றால் எப்படி இருக்கணுமா? மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அதுதான் நடக்கிறது அல்ல, மற்ற எல்லாமே இருக்கிறது. மகிழ்ச்சி தான் கிடையாது, களி கூறுதல் கிடையாது. காரணம் என்ன? அத்திமரம் எனக்கு துளிர் விடாமல் போய்விட்டது, திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போய்விட்டது, ஒலிவ மரத்தில் பலனற்று போய்விட்டது, வயல்வெளியில் தானியம் இல்லாமல் போய்விட்டது, தொழுவத்திலே ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் என்னோட வாழ்க்கையில் வருத்தமாக இருக்குது. இல்லாமல் இருக்கிறத கருத்து தான் குறித்து தான் உங்களோட வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் வருத்தம் இருக்கிறத தவிர இல்லாததை குறித்து நீங்கள் கவலைப்படுறதெல்லாம் ஓரத்தில் வச்சுருங்க. நீங்கள் அறியாத ஒரு நடுவில் இருக்கிறார், அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை காண்கிறவர், அவர் உங்களை ஜெபத்தை கேட்கிறவர், அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். பதில் எப்படி கொடுப்பார்னா, அற்புதத்தின் மூலமாக பதில் கொடுப்பார், அதிசயத்தின் மூலமாக பதில் கொடுப்பார், அடையாளங்கள் மூலமாக பதில் கொடுப்பார். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வரும்பொழுதுதான் அநேக பிரச்சனைகள் பாடுகள் வரும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதெல்லாம் இழப்பு வரும்பொழுதெல்லாம் கவலைப்படாதபடிக்கு தேவன் இழந்து போன சகலத்தை எனக்கு ரெட்டிப்பாக திருப்பி தருவார் என்கிற நம்பிக்கை வரும். நம்ம அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மரியாதை ஒரு நேரத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. ஒரு சம்பவம் நடக்கிறது, நடந்த உடனே நல்லா ஓடிக்கிற ஓட்டம் அதோடு நின்று போனது. இயேசு அங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது, அவரா வந்து என்ன செய்ய போறாரு? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, போதகர் வந்திருக்கிறான்ங்கிறாங்க. ஆஹா, எழும்புறதுக்கு வழி இல்லை, உட்காந்து ஒரே அழுவதான், ஒரே புலம்பல் தான். நான் அவரை தேடி தேடி அவரோட பாதப்படியில் இருந்து எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு இருந்த சகோதரன் மரித்து போயிட்டானே, அவர் இருந்தால் இது நடந்திருக்குமா? இனிமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எனக்கு என்ன பிரயோஜனம்? எலும்பல தேவனை சந்திக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கல. அவங்க வாழ்க்கையில் இருந்த இழந்து போன துக்கத்தை அவங்களோட வாழ்க்கையில் அதிகமாக ஒடுக்கி அவங்கள பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்கள் துக்கத்தை அவர் மாத்திரம்தான் சந்தோஷமாக மாற்ற முடியும். அதனால ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துன்னு சொல்லி அவர் மேலே கோபப்பட்டு உட்கார்ந்துடாதீங்க. அவர் மேலே கோபப்பட்டு
உட்காந்துடுங்க. என்ன நடந்தாலும் சரிதான், எது வந்தாலும் சரிதான், நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி பாருங்க. என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறுவேன் என்று சொல்லி பாருங்க. ஆண்டோட நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் உங்களை ஆண்டவர் நிச்சயமாக நடக்க பண்ணுவார். அது நிச்சயமாக அது நடக்கும். அவமானம் வருதா, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. வெக்கம் வருதா, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. ரெட்டிப்பான பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. யோவேல் 2:21 சொல்லப்படுது, பயப்படாத மகிழ்ந்து. வாசிங்க, தெரியாதா? பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நம்ம எப்பொழுதும் துக்கத்தோடு இருக்கக்கூடாது, களி கூறணும், மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஊழிய பாதையில் இது வரைக்கும் நான் கற்றுக்கொண்ட ஒன்றே ஒன்று ஆணித்தரமாக கற்றுக்கொண்ட, எனக்கு அது தெரியும் இது தெரியல, இயேசு உயிரோடு இருக்கார் மாத்திரம் சொல்ல தெரியும். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஆனந்த சந்தோஷம்னா நீங்கள் எதிர்பார்த்துறதையும் கொடுப்பார். எதிர்பாராத காரியம் கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் செய்து முடிப்பார் என்பதை நான் 100% நம்புகிறேன். ஒரு சாட்சியோட தொடங்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. கரெக்டான வேலை முடிக்கவும் ஆண்டவர் உதவி செய்வார். அதனால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சரியா? ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னா அந்த இரவில் ஒரு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு, நீங்கள் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் தூங்க மாட்டீங்க, இருந்தாலும் அப்பப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்தை நான் சரியாக செய்யணுங்கிறதுக்காக ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். ஒரு சகோதரோட வாழ்க்கையில் நான் ஒரு சின்ன ஒரு ஆலயத்தில், இன்றைக்கி அந்த ஆலயத்தில் மேலெல்லாம் கூட இது கூட கிடையாது, கூரை கூட கிடையாது, அப்படி தான் அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து சண்டே ஆராதனையில் வார்த்தையை கொடுத்துட்டு முடிக்கவும் ஒரு சகோதரி வந்து ஜெபிக்க எங்கள் வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க. ஜெபிக்க வரனா பின்னாடி என்ன வழி நடத்துகிற ஒரு சார் இருந்தாங்க. சார் சொன்னாங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு வருவேன் அப்படின்னா சார்கிட்ட போய் கேட்டாங்க, போய் ஜோமுனுங்க அப்படின்னு சொல்லி சார் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போய் ஜோமுனை போயிருந்தோம். போயிருக்கும் போது இங்கே வந்திருக்கும் போது யாருன்னா ஒரு சகோதரி, அந்த சகோதரியோட ஒரு சின்ன பையன் வந்திருந்தாங்க. 2 பேர் ஜோமுனை வந்திருந்தாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு 3 சகோதரிங்க உட்காந்துருக்குறாங்க. இந்த பக்கத்தில் எத்தனை பேர்? நல்லா அப்பப்போ கேள்வி கேட்பேன். 3 பேர் இங்கே உட்காந்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் கூட்டம் ஒரு டீம், பெரிய டீம் உட்காந்துருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு தகப்பனார் இருக்கிறார், வயதானவர். எப்போ மரிப்பாருங்கிறது தெரியாது, அந்த மரண போராட்டத்தில் இருக்கிறார். ஒரு வாலிப சகோதரர் முன்பாக சேரை போட்டு உட்கார்ந்துருக்கிறார். அப்பொழுது என்ன ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த சகோதரர் சொன்னார், அதில் உட்கார்ந்துருக்க 3 பேரும் என்னோட அக்கா. எப்படி? அந்த சகோதரர் 3 பேர் என்னோட அக்கா. நான் ஒரு விவசாயி, நான் விவசாயம் பண்ணினேன். விவசாயம் பண்ணுகிறதுக்காக என்ன பண்ணேன்னா, உரம் வாங்குறதுக்கு, வேலைக்கு கூலி கொடுக்கறதுக்கு என்னோடய அக்கா கிட்ட இருந்த, என்கிட்ட கையில் பணம் இல்லைனால அக்கா கிட்ட இருக்க நகையை வாங்கி அடை வச்சு என்ன பண்ணேன்னா விவசாயத்தில் நான் போட்டேன். எப்படி அது கனிகள் கொடுக்கும், நான் மறுபடியும் திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட வாங்கினேன், 2 ஆள்கிட்ட வாங்கினேன், 3 பேர்ட்டி வாங்கியாச்சு. ஆனால் 3 பேர்ட்டி வாங்கி எங்கள் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவ்வளோ ஒன்றுமில்லாதபடிக்கு லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆனோடனே 3 பேர் வேறு வேறு இடத்துல தான் திருமணமானவங்க. சொல்லி வச்சது போல் 3 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன் தம்பி என்னைக்கு நகையை திருப்பி தருவானோ, நல்லா கவனிங்க, உன் தம்பி என்னைக்கு நகையை திருப்பி தருவானோ அன்னைக்கு வீட்டுக்கு வா என்று சொல்லி 3 பேர் அனுப்பிட்டாங்க. இந்த 3 சகோதரி உட்காந்துருக்காங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் உட்காந்துருக்குறாங்க. அடுத்தபடியாக அந்த சகோதரர் சொன்னார், இது ஒரு பக்கம் பிரதர், இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், கடனில் வெளியில் வர முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஜோமுனை அங்கே பார்த்தீங்கன்னா உதாரணம் அவங்க யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜோமுனை வந்திருக்கீங்கன்னு எனக்கு சொன்னதுனால தான் நான் வந்தேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். வீட்டுக்கு தங்குறதும் யாருக்கும் தெரியாது, எங்கே போகிறேன்னு எங்கே படுக்கிறேங்கிறது தெரியாது. காரணம் என்னென்னா, கடன்காரன் எப்போ வந்து தட்டுவானுங்கிறது தெரியாது. கடன்காரனுக்கு பயந்து பயந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க.
இன்னொரு கரைக்கு அந்த சகோதரரை கொலை செய்கிறதுக்கு ஒரு குரூப் தேடிக்கிட்டு இருக்கிறது. ஒரு கரைக்கு கடன்காரன் கையில் அகப்பட்டா அவ்வளோதான், இன்னொரு கரைக்கு கொலை செய்கிறதுக்காக வகை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரோட கண்ணை மறைத்து 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 அனுதினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் ஜெபிக்கிறதுக்கு சொல்கிறாரு. எதுக்கு ஜெபம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதில் இந்த வீட்டில் போய் நம்ம என்ன காரியத்தை ஜெபம் பண்ண முடியும்? அப்பொழுது இன்னொரு காரியத்தை அவர் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவங்க வீட்டில் ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, மற்ற எல்லாரும் என்னென்னா அவங்களோட இதில் அப்படியே அந்த இதில் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நான் தான் சொன்னேன், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 45வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்துலேருந்து வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போதுமா? கர்த்தரை அறியும்படியாக அந்த குடும்பத்துக்கு சொல்லுகிறார். எல்லாம் இதை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்துக்குள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்த புதையலையும் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறான்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னையா நீங்கள் எனக்கு சமாதானத்தை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன், கடன் அடைச்சி தருவேன்னு சொல்லி ஏதாவது சொல்லின்னு பார்த்தா புதையலை தருவேன், அதை தருவேன்னு சொல்லி வந்திருக்குமா இல்லையா? எனக்கும் ஒரு கேள்விக்குரியதாக இருந்தது. அந்த வீட்டில் அவ்வளோ பயந்தோடு இருக்காங்க. ரெண்டாவது அந்த குடும்பத்தை சாபம் தொடர்ந்து வருகிறது. அத்தனை பேரும் வியாதி, அது ஒரு விதமான ஒரு சாபம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை அந்த வீட்டுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. எனக்கு ஒரு கேள்விக்குரிய, ஆண்டவர் வேற ஏதாவது கொடுக்கலாம் இந்த வார்த்தையை அப்படிங்கும்போது எனக்கு இந்த வார்த்தையோட பொருளும் எனக்கு அர்த்தமும் எனக்கு ஒன்றும் புரியலை. இன்றைக்கி நிறைய எல்லாரோட இது அப்படி தான் இருக்குது. அதான் அனுதினமும் நம்ம ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். எனக்கு தெரியல, அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து சில தினத்தில் ஃபோன் பண்ணார் அந்த சகோதரர். ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு? எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் தான் தெரியும், எங்கள் வீட்டில் எப்போவும் வெள்ளை அடிப்போம். அது எங்கள் அப்பா காலத்தில் ஒரு அப்பா இருக்கிறாரு, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அதே வீட்டில் தான் இருக்கிறாங்க. வீட்டை நாங்கள் எப்பவும் வெள்ளை அடிப்போம். மேலே இருக்க செல்ஃபில் இருக்க ட்ரங்கு பெட்டி எல்லாம் கீழே இறங்கும், மேலே இறங்கும், வருஷம் இறங்கும் ஏறும். இது வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் இந்த இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல, ட்ரங்கு பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளே பார்த்தா அவ்வளோ பத்திரமா இருக்கிறது. என்ன இருக்குது? பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பாதி எரிஞ்ச பத்திரம் இருக்குது, எரியாத பத்திரம் நிறையா இருக்கிறது. அவர் எடுத்து பார்த்து அதை பத்திர ஆஃபீஸில் போய் அதை எல்லாத்தையும் வச்சு விசாரித்து பார்க்குறாரு. இந்த இடத்து மேலே நிறைய பேர் பட்டா போட்டாச்சு, நிறையா பில்டிங்கும் கட்டப்பட்டுட்டு. ஆனால் இவர் கையில் இருக்கிறது என்னது? தாய் பத்திரம் இவர் கையில் இருக்குது. அதனால் அதை விசாரித்து எல்லாத்தையும் இது பண்ணி இவருக்கு என்ன பண்ணார்னா, இந்த பிரச்சனையில் ஆர்டர் கொடுத்து அந்த புதையில கொடுப்பதுக்கு போல ஒருத்தர் கொடுத்தாரு. ட்ரங்கு பெட்டி ஓப்பன் பண்ணும்போது இதை வந்துருச்சு. ஒரு இடத்த விசாரித்து கடைசியில் அதை போராடி ஒரு இடத்த சேல்ஸ் பண்ணுறதுக்காக அவர், ஏன்னா கடன் பிரச்சனைலாம் இருக்கிறனால ஒரு இடத்த விற்போமேன்னு சொல்லி ஒரு இடத்த விற்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க. ஒரு பத்திரத்துக்கு அட்வான்ஸ் ஆனது எவ்வளோ தெரியுமா? 50 லட்ச ரூபா. இருக்கீங்களா? அட்வான்ஸ் 50 லட்ச ரூபான்னா இடத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? அந்த 50 லட்ச ரூபா வந்தது. இந்த 3 பேருக்கு இருந்தது பாருங்க, கடன் அடைச்சாங்க. எனக்கு தெரியும், மகிழ்ச்சியோட சொல்கிறேன். அவ்வளோத்துக்கும் புதுசாக வாங்கி கடனை அடைச்சது மாத்திரம் இல்லை, புதுசையும் வாங்கி போட்டுன்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. 3 போனது. ஒரே வசனத்தில் இந்த 3 பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு முனை இழந்து போன அந்த நகையை திருப்பி புதிதாக நகையும் வாங்கி புதிய பணத்தோட புதிய சந்தோஷத்தோட குடும்பத்தை நடத்த ஆண்டவர் 3 குடும்பத்தை கட்டி ஒரே வாரத்தில் 3 குடும்பத்தை கட்டினார். இது கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். இன்னொரு கரைக்கு நடந்த சம்பவம் என்னென்னா, இந்த இடம் அட்வான்ஸ் ஆனது, விற்கிறதுக்கு தாமதமாக சொல்லி இன்னொரு இடத்த அவர் விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தார். 2 இதுதான் இருக்குது, இன்னும் இவ்வளோ காண்டு இருக்குது.
இன்னும் எவ்வளோ கண்டு 2 ஒரு இதை இடத்த விற்றாரு, 90 லட்ச ரூபாய்க்கு விற்றாரு. ஒன்றும் இல்லாத வீட்டில் அங்கே தற்கொலை இப்போ இதில் போயிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள 50 லட்சம் என்ன 90 லட்சம் என்ன உள்ளே வருது, உள்ள 90 லட்ச ரூபா வருது. 90 லட்ச ரூபா வந்தது. இவர் கடன் அத்தனை கடன் அடைச்சார், ஆள் எல்லாம் வாங்கினாரு. வேற எங்க இல்லை, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறல கடையும் வாங்கி போட்டார். கடையில் என்ன வைக்கணும்னு கேட்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை வைங்க. கடன் இன்னும் கிடக்கு வாங்கி போட்டு, அவருக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இது ஒரு கிடக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு ஒரு புதிய ஒரு இடத்த வாங்கினாரு. இடத்த வாங்கி வீடும் கட்டினாரு. வீட்டுக்கு முன்னே காரு வந்துட்டு, ஆண்டோட பெரிதான கிருபையினால வாலிபனாக இருந்த சகோதரர் திருமணம் நடந்தது. நல்ல ஒரு ஆம்பளை பையனையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இவரோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் இருக்கிறது. இன்னொருத்தர் கொலை செய்வேன்னு சொன்னார் பாருங்க, அவர் வந்துட்டார். தம்பி, உனக்கு ஏதோ ஒன்று புதையல் கிடச்சிருக்காம, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் கொடு. கொலை செய்வேன்னு சொல்லி வகை தேடி கொண்டிருந்தவர் இவர்கிட்ட வந்து கடன் கேட்க வந்திருக்கார். எவ்வளோக்கு? 2 லட்ச ரூபா. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்ட்டு தேவன் நினைத்தார்னா ஒரே நாளில் ஒரே இரவில் உங்கள் சிறையிருப்பையும் என் சிறையிருப்பையும் மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள மிகவும் பிரியமானவர்களே, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம். கடன் அடைச்சா சந்தோஷம்னு இருப்பாங்க. கடன் அடைச்சி இவ்வளோ காரியம் நடந்திருக்கும் போது ஆனந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தாரா? ஏன் அதை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் அந்த பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை வேளையில் தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிற உங்களை என்ன சும்மா விட்டுருவார் நினைக்கிறீங்களா? விடவே மாட்டார். உங்களுக்கு எத்தனை லட்ச ரூபாய் கடனாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, எத்தனை பெரிய போராட்டம் இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா, இல்லை குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உறவு இல்லாமல் இருக்கிறதா, இல்லை பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து கவலையோட கூட வந்திருக்கல, எதை குறித்து கவலையோட கூட வந்திருக்கிறீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற ஒரு இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 100க்கு 100 இந்த அதிகால வேளை தைரியமாக சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதோ மரித்த சதா காலங்கள் உயிரோடு இருக்க சொல்லுவார். இந்த அதிகால வேளையில் நீங்கள் அறியாதவர் நடுவில் இருந்து அவர் உங்களோட கூட வார்த்தையோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஏன் அவருக்கு செய்தவர் இந்த அதிகால வேளை உங்க சிறையிருப்பை மாற்ற முடியாதா? உங்க கண்காண உங்க சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமாக திருப்புவார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை. வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தையை ஒளிந்து போகாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கொள்ளுங்க டைரியில். என்னைக்கு நாளும் சரிதான், தேவனுடைய வார்த்தை தான் நிறைவேறுமே தவிர உங்கள் சூழ்நிலைகளோ உங்கள் நினைவோ ஒன்றும் இதாகாது. அது எல்லாத்தையும் தேவனுடைய வார்த்தை ஒரு சால்வை மாற்றி போடுகிறது போல நிச்சயமாக மாற்றி போடுவார் என்கிறத நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசினா தேவனுடைய மகிமையை இந்த நாளில் காண கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம நினைக்கிற சில காரியத்தை பார்த்தா பெரிய பிரச்சனை நினைக்கிறோம். நீங்கள் என்னைக்கு பெரிய பிரச்சனை என்னைக்கு பெருசாக்குறீங்களோ அது பெருசாக தான் இருக்கும். என்னைக்கு பெரிய பிரச்சனையை பார்த்து ஒன்றும் இல்லை நினைக்கிறீங்களோ அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது என்ன பெரிய காரியங்களாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு கடன் இருக்கும், சிலருக்கு வியாதி இருக்கும், சிலருக்கு பிள்ளைகள சூழ்நிலை இருக்கும், சில பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கும், இல்லை எதையோ ஒன்று. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது பெரிய பிரச்சனை போல இருக்கும். ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனத்தை இந்த அதிகால வேளையில கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பாருங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இல்லை சொல்லப்படுகிற பெரிய பர்வதம், பெரிய பர்வதம் வச்சுக்கலாம், பெரிய பிரச்சனை வச்சுக்கலாம், பெரிய மலைன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பெரிய இதாக இருக்கிறது. ஆனால் பெரிய காரியத்தை பார்த்து நீங்கள் என்ன சொன்னால் அது எம்மாத்திரம். நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரோட கூட இருக்கிறவங்க நீங்கள் நான் பேசக்கூடிய காரியங்கள் பெரிய காரியத்தை குறித்து பெருசாக பேசாதீங்க. ஆண்டவரை பெருசாக பேச பழகுங்க.
கடனை ரொம்ப கடன் சொல்லி கடனே ரொம்ப பெருசாக பேசாதீங்க. போராட்டம் சொல்லி போராட்டத்தையே பெருசாக பேசாதீங்க. வியாதின்னு சொல்லி வியாதியே பெருசாக்காதீங்க. அது எம்மாத்திரம் சொல்லி பாருங்க. ஜீவன் மரம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எம்மாத்திரம் அது என்னது? அது என்ன? நீங்க அதுதான் பெருசு. என் கடன் பிரச்சனை யார் அடைப்பா? யார் அதை கல்ல புரட்டுவா? யார் எனக்காக பரிந்து பேசுவா? இதை நான் எப்படி மீண்டு வர முடியும்? பலவிதமான கவலையோட கூட நீங்க இருக்கலாம். அந்த பயம் நம்மளுக்கு வரவே கூடாது. பயம் வந்துன்னா உங்களோட எதிர்காலத்தில் நீங்க ஒரு இன்ச்சு கூட நவள முடியாது. ஒரு இஞ்சி முன்னேற நினைச்சா கூட முன்னேற முடியாது. சில பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் ஒரு இஞ்சி மேலே ஏற நினைச்சேன், என்ன சொல்லுவாங்க? முடிங்க சரிக்கு விழுந்தேன்னு. அந்த பழமொழி நீங்கள் நான் பேசக்கூடாது. ஆனால் சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். ஒரு இஞ்சி நம்ம ஏற நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்ம ஒரு இஞ்சாவது ஆனால் நகல முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பருவம் பெரிய பிரச்சனையை பார்த்து பெருசாக நினச்சோன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு கூட ஏற முடியாது. நான் அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேலில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மனுஷன் வந்து நிற்பான். ஒரு பெரிய மனுஷன் வந்து நின்று சவால் விட்டு பேசுவான். யார்கிட்ட? இஸ்ரவேல் ஜனத்தோடு, சவுல் ராஜாவோடு 40 நாள் அவர் பேசுகிறாரு. எப்பா, நீங்கள் யாராவது என்ன நீங்கள் மேற்கொண்டுட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம், இல்லைன்னா அந்த கோலியாத்துக்கு அந்த பெலிஸ்தருக்கு நீங்கள் எல்லாம் அடிமையாக இருக்கணும் சொன்னாங்க. இவங்க யாராவது கோலியாத்தை ஒரு பெரியவனாக தான் பார்த்தாங்களே தவிர யாருமே அவனை மேற்கொள்ளுகிறதுக்கு ஒருத்தர் கூட முயற்சி எடுக்கலை. 40 நாள் அளவுக்கும் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவங்க செய்யலை. மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் பயந்தீர்கள் என்றால் எதையுமே மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எம்மாத்திரம் என்கிற வார்த்தை நீங்கள் பயன்படுத்த தெரிய வேண்டும். இதில் ரொம்ப முக்கியமான காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் இவ்வளோ பேர் பயந்துருந்தாங்க. 40 நாள் இவங்களோட வாழ்க்கையில் எதிர்நோக்கி போக முடியல. ஆனால் வருகிற ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த தாவீது வருகிறான். வந்து அதை பார்க்குறான். இவனை பார்த்து அவ்வளோ பேர் மழை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நீ யார் என்ன சொல்லிக்கப்பா? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற இவன் எம்மாத்திரம், இவன் எம்மாத்திரம். இந்த ஒரு வார்த்தைக்காக கோலியாத்தை பார்த்தீங்கன்னா தாவீது கையில் கொடுத்தாரு, சவுல் கையில் கொடுக்கல, தாவீது கையில் கர்த்தர் கொடுத்தாரு. அந்த கோலியாத்தை நீங்கள் நிர்மூலமாக்கினதான், எம்மாத்திரம் சொல்லி அவனை நீங்கள் மேற்கொண்டாதான் உங்களுக்கு பரலோக கவர்மெண்ட்லேருந்து சர்வமானியம் கொடுக்கப்படும். அங்கேருந்து சர்வமானியம் வந்தால் தான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனைகளில் ஒரு மாற்றம் வரும். வரலோகத்தில் இருந்து உங்களுக்கு கதவு திறக்கப்படலைன்னா நீங்கள் நான் என்னதான் மாம்சத்தில் போராடுறாலும் ஒரு கடனை அடைக்க முடியாது, ஒரு இஞ்சி மேலே ஏற முடியாது. அங்கிருந்து வாசல் திறக்கப்பட்டதுன்னா உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ அவர் நம்ம கூட பயப்படுறவங்களோட கூட அவர் இருக்க மாட்டாரு. ஆனால் யாரு எம்மாத்திரம் சொல்லி பார்த்தீங்கன்னா தைரியமாக விசுவாச வார்த்தைகள் அறிக்கை பண்றார்களோ அவர்களோடு கூட இருந்து தேவன் யுத்தம் பண்ணுகிறார். இந்த அதிகாலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், அது எம்மாத்திரம். செருபபேலுக்கு முன்பாக சமபூமியாக மாறுங்க. சமபூமின்னு என்னது? பெரிய பிரச்சனை போல இருக்குது. கர்த்தருடைய நாம மகிமைக்க அதிகாரில் சொல்கிறேன், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது சமபூமின்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது ஒரு இல்பொருளாக மாறும். அதுக்கு அதை அப்படி கொண்டு வரணும்னா என்னென்னா, பெரிய பருவதம் போல இருக்கிற பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் மாறணும்னா தலைக்கல்லை கொண்டு வரணும். தலைக்கல்லை கொண்டு வரணும். இன்னைக்கு தலைக்கல் இல்லாமலே கோலியாத்தை மேற்கொள்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம நிறையா முயற்சி எடுக்கிறோம். முடியவே முடியாது. தலைகீழ நின்னாலும் தலைக்கல் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. தலைக்கல்ங்கிறது யாரு? நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு இயேசு கூட இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் பார்ப்பீங்க. சீசர்களே கொஞ்சம் ஜெபம் பண்ணுறேன்னாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. தலைக்கல்லை எங்கே விட்டுட்டு வந்தீங்க? அந்த தலைக்கல் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை தான். ஆனால் உலகத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதை மேற்கொள்றதுக்கு தலைக்கல் நம்மளோட கூட இருக்குன்னா அது சமபூமியாகும். பல ஆண்டுகளாக எனக்கு இன்னும் அது மாறலை அப்படின்னா நம்ம யோசித்து பார்க்கணும், அவரை எங்கே விட்டுட்டு வந்தோம்?
இன்னைக்கு தலைக்கல் கூட இருக்குதான்னு சொல்லி யோசிக்கணும். தாவீது சொல்ல, நான் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவ நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு நல்லா பாட்டு பாடுகிறோம், நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனா அவருக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டா நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை என்னன்னா கிறிஸ்தவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை எங்க விட்டுட்டு வந்தீங்க? அவர் பொய் பேசுறவங்களோட கூட இருக்க மாட்டார். பொருளாசையோட இருக்கிறவங்க கூட அவர் இருக்க மாட்டார். சொல்லுங்க, இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படிமாங்க. சவுலை விட்டு ஆவியானவர் விலகினார் சொல்லி வசனம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கலாம், ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட எல்க வரைக்கும் வச்சிருப்பாரு. ரொம்ப துக்கப்படுத்தினா உங்களுக்கே தெரியாமல் அவர் விலகி போயிடுவார். சிம்சோனை விட்டு விலகி போனாரா இல்லையா? விலகி போனார். அவர் கூட தான் இருக்கான்னு சொல்லி போனார். அங்கே போய் கடைசியாக கண் பிடுங்கப்பட்டார், மாவரைக்க போனார். அவர் இல்லைன்னா நீங்களான்னு மாவரைக்க தான் செய்யணும், குருடனாக தான் வாழணும். ஏன் இந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கை? இன்னைக்கு அவரை எங்கே விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி பாருங்க, சிந்திங்க. பெருமையாக எங்கே பேசினேன், நல்லதான் வண்டி மோத போச்சு, இன்னைக்கு அவர் எங்கே விட்டுட்டேன்? சீசரில் விட்டுட்டு வந்துட்டாங்க. உங்கள் படகுல அவர் இருந்தால் தான் ஆசீர்வாதம். படகுல இருக்கிற மாத்திரம் இல்லை, படகுல உட்கார வச்சு தூங்க வச்சாலும் அவர் பார்த்தீங்கன்னா காற்று வீசும், கடலும் பொங்கி வரும். தூங்கவும் வச்சிடக்கூடாது. அவர் தூங்க மாட்டாரு, அவர் தூங்குற மாதிரி படுத்திருப்பாரு. தூங்குறவங்களை கூட எழுப்பிடலாம். ஏன் அவர் தூங்குற மாதிரி நடிச்சார் தெரியுமா? சீசர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவீது கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேனாரு, இவர் முன்ன வைக்கல, போய் பின்னாடி போய் தூங்கும். எதுக்கு தூங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இன்னைக்குள்ள இதில் குறித்து சொல்லி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராங்க. இவர் கூட உட்கார்ந்தார்னா நம்ம ஃப்ரீயாக பேச முடியாது. இப்போ டூருக்கு போகும்போது ஐயா வந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஐயா இருக்காரு, ஐயா இருக்காரு, ஐயாவை தூக்கி அங்கே போ, நிறைய அப்படியே தூக்கி போடுவாங்க. ஐயாவே தூக்கி போடுற இது நான் பார்த்தலாம் முன்னாடி. இதுதான் அன்னைக்கு சீசர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் கூட இருந்தார்னா கொஞ்சம் நம்ம ஜாலியாக பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா, இவர் அவங்க பண்ணது போல் இன்னைக்கு ஃபோனில் இவர் இருந்தார்னா இதை பார்க்க முடியாது. இப்படி அநேகர் வாழ்க்கையில் கிறிஸ்துவ விட்டுட்டு வந்துட்டோம். இல்லை சிலர் வச்சு தூங்க வச்சிடுறாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவரை முன்பாக வைக்க வேண்டிய இடத்துல முன்பாக வைக்காம பின்னாடி வச்சிடுறாங்க. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படாதீங்க. காற்று இல்லாத பைக்கை தள்ளிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? காற்று இல்லாத பைக்கை தள்ளிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதே போல தான் கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை கஷ்டப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. கரண்ட் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? தண்ணி இல்லாத வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால் கிறிஸ்துவை எங்கே விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி பாருங்கள். நமக்கு டைம் அவ்வளோதான், நான் ரொம்ப நேரம் இதுங்கிறேன். நமக்கு டைம் ரொம்ப முக்கியம். இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறா. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சமபூமியாக மாறும். தலைக்கல் வேணும். அந்த தலைக்கல்லை கொண்டு வரனா கிருபை உண்டாவதாக. இந்த கிருபை எப்போ உண்டாகுதுன்னா, அநேகரோட ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறுகிறது. அந்த கிருபை பெருக பெருக ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். அவரை மகிமைப்படுத்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வருவேன், வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். விடுவிக்க வேண்டிய காரியமாக இருந்தால் விடுவிப்பார், உங்களை உயர்த்த வேண்டிய காரியமாக இருந்தால் உயர்த்துவார், பாதுகாக்க வேண்டியிருக்குன்னா பாதுகாப்பார், தப்பு வைக்க வேண்டியிருக்குன்னா தப்பு வைப்பார், உங்களுக்கு ஏதாவது கொடுக்க விரும்பினாரா கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுத்து உங்களை என்ன ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியில் நிச்சயமாக அவர் நடத்துவார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நம்மளுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு நம்மளுக்கு இது கிடையாது. அதிலே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அதிகாலையில் ஆனந்த சந்தோஷத்தை கொடுப்பார். ரொம்ப முக்கியமானது என்ன, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக. நம்ம நிற்க வேண்டிய இடம் எங்க? இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்?
உங்களை சொல்ல மாட்டேன், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடிய இடத்துல, நிற்கக்கூடாத இடத்துல, துன்மார்க்கோட ஆலோசனை இல்லாமலும் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம இன்னைக்கு நீதிமான்களை தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவங்க மனுஷருக்கு முன்பாக கை கட்டி நிற்கிற அநேகர். மொத நீங்கள் தேவனுக்கு முன்பாக நில்லுங்க. நெகேமியா பாருங்க, அலங்கை இடிக்கப்பட்டிருக்கிறது, பிரச்சனை பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் ராஜா கிட்ட என்ன வாங்கணும்? பர்மிஷன் வாங்கணும். அங்கே போகிறதுக்குள்ள பொருளாதாரம் எல்லா காரியத்தையும் அவருக்கு சரி பண்ண வேண்டியிருக்குது. நேராக போயிட்டு அங்கே போய் நிற்கல, முத போய் நின்றுங்க. தேவனுக்கு முன்பாக நின்றுட்டு வருகிறாரு. ராஜாவோட கண்களில் தயவு கிடைக்க செய்கிறாரு. உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணணும்னா நீங்கள் எங்கே நிற்கணும்னா தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ரொம்ப முக்கியமானதுன்னா அந்தரங்கத்தில் நில்லுங்க, கதவை பூட்டுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா கதவை பூட்டுங்க. கதவை பூட்டி நில்லுங்கன்னா எப்படி நிற்கணும்னா முழங்காலில் நிற்கணும். முழங்காலில் நிற்கணும். வேதத்தில் பார்க்க முடியும். தானியேல் 6:10. தானியேல் ஒரு நீதிமான். அவருக்கு பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. கொலை தான் அவர் செய்யணும்னு சொல்லி தீர்மானம் இருக்கிறது. அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, அவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் தானியேல் செய்த ஒரு காரியங்கள் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்கிறாருன்னா முழங்கால் படிட்டு 3 வேளை தன் வீட்டில் அரை வீட்டை பூட்டிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பலகணிகளை திறந்து வைத்துட்டு அவர் ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்ம நல்லா ஜெபிக்கிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை முறை ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும்னா நீங்கள் முதலாவது உங்கள் வீட்டுக்குள்ள அறைய வீட்டை பூட்டிட்டு முழங்காலில் நிற்கணும். அது எத்தனை முறை நிற்கணும்? குறைஞ்சது 3 முறையாவது. இன்னைக்கு வீட்டில் ஜெபம் பண்ணுறதே நிறைய பேருக்கு கிடையாது. உங்களை சொல்கிறேன்னு கோவப்பட்டுறாதீங்க. என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும், வீட்டுக்கு சமாதானம் எப்படி வரும்? நீங்க அவருக்கு முன்பாக நிற்கணும். 3 வேளை குறையாம நிற்கணும். வெளியில் நிற்கிறது வேற, ஆலயத்தில் நிற்கிறது வேற. இது நான் சொல்றது வீட்டுக்குள்ள. உங்க வீடு ஒரு ஜெப வீடாக மாற வேண்டும். உங்க வீடு ஜெப வீடாக மாறிட்டுன்னா என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். சத்தியம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு வீடை ஜெப வீடாக மாற்ற முடியலையே. வீட்டுல ஜெபம் பண்ணாவே ஏதாவது ஒரு காரியம் வந்துருதா, உடனே வேலை வந்துருத. வைக்க வேண்டிய இடத்துல வைங்க, ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணுங்க. 3 வேளை ஜெபம். என்ன ஜெபம் பண்ணும்? ஸ்தோத்திரம் செலுத்தினா. ஸ்தோத்திரம் செலுத்தினா. சிங்கி கைப்பில் தூக்கி போட்டாங்க. சிங்கத்தின் வாயை கட்டி கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கட்ட வேண்டியதை கட்டுவார். வெளியில் கொண்டு வர இடத்துல முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணா வெளியில் கொண்டு வர இடத்துல இருந்து வெளியில் கொண்டு வருவார். அன்னைக்கு தானியேல் சிங்க கைப்பிலிருந்து வெளியில் கொண்டு வந்தது போல இன்னைக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன சிறையிருப்பு, எந்த கிணறு, எந்த குழி வெளியில் வர முடியலன்னு இருக்கீங்க, ஆண்டவர் வெளியில் கொண்டு வருவார். முழங்கால் படிக்கிட்டு பாருங்கள். ஆண்டோட நாம மகிமைக்காக கடன் பிரச்சனை வெளியில் கொண்டு வருவார். அடிமத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவார். போராட்டத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவார். அவமான நிந்தையிலிருந்து கர்த்தர் வெளியில் கொண்டு வருவார். கொண்டு வருகிறது மாத்திரமில்லை, உங்களை குறித்து ராஜா சாட்சி கொடுப்பார். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறோம் ரட்சிக்கிறவருமாக இருக்கிறார் என்று சொல்லி யார் சொல்வார்னா ராஜாக்கள் சாட்சி கொடுப்பார்கள். நீங்களும் நானும் என்ன குறித்து உங்களை குறித்து சாட்சி கொடுக்க பெரிய விஷயம் அல்ல. புறஜாதிகள் சாட்சி கொடுக்க வேண்டும், பெரிய ராஜாக்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் 3 வேளை முழங்கால் படிட்டு பாருங்க. கடைசியில் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அதே போல தான் உங்களோட வாழ்க்கையும் ஜெயமாக இருக்கும். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படிடுறதுல அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஆனந்த சந்தோஷம். கேட்கறது கிடைக்கும் போது சந்தோஷம். கேட்டதோடு கேட்டு பார்த்தீங்கன்னா அண்ணால் ஒரு பிள்ளையை கேட்டாங்க, கேளாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா 5 கொடுத்தாரு. சாலமோன் ஞானத்தை கேட்டார், கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அதே போலதான் நீங்க தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இந்த அதிகாலை வேளையில் எனக்கு வழியே இல்லைன்னு நினைக்கலாம். அன்னைக்கு செங்கடை பிளந்தவர் இங்கே வந்திருக்கிறார். மீகா 7:15 படி உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆண்டவருக்கு இந்த அதிகால வேளையில் வாக்கு பண்ணுகிறார்.
2 சாமுவேல் 10:12 தைரியமா இரு, கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானதை செய்வார், தைரியமா இரு, தைரியமா இரு. 1 சாமுவேல் 24:20 நிச்சயமா யாரை குறித்து கலங்கி வந்திருக்கிறீங்க? நிச்சயமா நீ ராஜாவா இருப்பாய். இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? யாருக்கா பயந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு அடிமை உங்களை அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறதா? ஆள்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். நிச்சயமாக அது உண்மையாக என்கிற ஒரு பொருளை கொடுக்கிறது. இது வெறும் தாவீது ராஜாவுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதில்லை. இன்னல்ல உயிரோடு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர் வசனம் தந்தார். இந்த அதிகாலையில் கர்த்தர் உங்களோட கூட பேசுறார். நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை தப்புவிப்பார். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆபகுக்கு 2வது அதிகாரம் 3வது வசனப்படி என்ன எதிர்பார்த்திருக்கீங்களோ, எதை காத்திருக்கீங்களோ அது நிச்சயமாய் அது வரும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போய் ஆண்டவர் கிரியைகள் நடப்பிப்பாராக. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். கூட இருக்கிற தேவன் நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆதியாகமம் 26:3 நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆனந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்தார்களோ கேட்டதையும் கொடுத்துட்டீங்கப்பா. கேளாத ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க. ஆனால் அந்த கேளாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து உமக்கு சாட்சியாக வாழ்ந்து உலகத்திற்கு வெளிச்சமாக பூமிக்கு உப்பாக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அற்புதம் நடந்துட்டு, அற்புதம் நடந்துட்டு, அற்புதம் நடந்துட்டு, அற்புதம் நடந்துட்டு. ஆனால் ஒரே ஒன்று அறிக்கை சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வருகிற ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக, இந்த வருகிற மேன்மையின் நிமித்தமாக, இந்த வருகிற அதிகாரத்தின் நிமித்தமாக, இந்த ஆளுகை நிமித்தமாக, இந்த உன்னதத்தின் நிமித்தமாக ஆண்டவரே வரும்பொழுது ஆண்டவரே எனக்கு இன்னும் தாழ்மை தாங்கப்பா. உண்மை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபையை பெருக பண்ணும். ஆண்டவர் கேட்ட அத்தனை பேருக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமை உமக்கு ஒருவருக்கு உண்டாட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் வர கடவோம்.